சினிமா தான் நான் தேர்ந்தெடுக்கிற பாதை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் ம். நானாக தான் வாய்ப்பு கேட்டுப்போம். நிறைய இயக்குனர்கள் சந்தித்தேன். வாசு டி ராஜேந்தர்லாம் வராங்கல்ல. எஸ். டிஆர் வந்து அந்த விஷயத்தில் மறக்க முடியாது சார். ஏன்னா அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, தமிழ் இலக்கியம் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் கேட்ட அந்த கேள்வி இன்னும் என் மனசில் அப்படியே. உங்கள் பேர் வேறு மகிழ்ச்சி அழகான பேராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி நான் தொடர்ந்து எல்லா இயக்குனர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது கஸ்தூரிராஜா சார் ஆஃபீஸ்க்கு போவேன், அடிக்கடி போவேன். அப்படி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் செல்வராகவன் சார் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்போ அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, ஒரு டீம் ஒன்று ஃபார்ம். ஸோ அப்போ அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி நான் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் ஆஸ் யூஷுவல் இயக்குனர்களை சந்திக்கிற அந்த ஜாப் ஹண்டிங் முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிற போது அது ஒரு ரவுண்டு. மறுபடியும் நான் வந்து கஸ்தூரிராஜா சார் ஆஃபீஸ்க்கு போவேன். நடுவில் உங்களை கலைப்பட வச்ச சம்பவம் உண்டு அதில்? அப்படி எதுவுமே இல்லை சார். ஏன்னா இந்த காலகட்டம் இருக்குல்ல சார், ஒரு வாய்ப்பை தேடி, ஒரு உதவி இயக்குனராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி நம்ம முயற்சிக்கின்ற அந்த காலகட்டம், அதை காவியப்படுத்துறதுல வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை சார். அதை க்ளோரிஃபை பண்ணுறதுல. ஏன்னா எல்லாருமே ஹேஸ் டு கோ டு தட் கிரைண்ட். அண்ட் அது வந்து ஒரு பயிற்சியாக தான் சார் நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்குது, அது உங்களுக்கு வந்து அணுகுமுறையை சொல்லிக் கொடுக்குது. ஸோ பல்வேறு ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதை வந்து நான் க்ளோரிஃபை பண்ண விரும்பல. நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு கலைப்படைய வைக்கலை சார். எப்படியும் ஒரு கதவு திறக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது.